Hi guys, welcome to Collector Cities 18. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அன்பாக்சிங் ஆஃப் திஸ் கிச்சன் செட். இந்த கிச்சன் செட்டை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்றத. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இதுக்குள்ளே இருக்க ஃபஸ்ட்டு டாப் ஃப்ளோரில் என்னென்ன இருக்கோ அதை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் அதை இதுவும் ஓப்பன் பண்ணி அது கீழே இருக்கிறதையும் எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது கீழே இருக்கிறதனே எடுத்து வச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மில்க்கு கப்ஸ் 2 கப்பு கொடுத்துருக்காங்க, சாஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆப்பிள், ஆரேஞ்ச், பிட்டர் காட் அண்ட் தென் ஸ்ட்ராபெரி ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அசம்பிள் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஐயோ தப்பாக வச்சுட்டேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மேலே ட்ராலி இது இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். அண்ட் தென் சைடில் லைட் பிங்க் கலரில் இருக்கிறத வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக்குனா தான் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சி அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். அண்ட் தென் அந்த ரிமூவ் பண்ணதை இந்த ட்ராலிலேருந்து ரிமூவ் பண்ணதை வந்துட்டு அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டாண்ட் மாதிரி கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் கீழே இந்த பேஸுக் ஸ்ட்ரக்சருக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வச்சா இது கம்ப்ளீட் ஆகிடும். பாட்டம் நெக்ஸ்ட்டு நம்ம மேலே தான் செட் பண்ணணும். ஓகே, இப்போ மேலே செட் பண்ண ஆரம்பிக்கலாம். மேலே ஸ்டவ்வு இதெல்லாம் இருக்கிற பிளேட்டை வந்துட்டு ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன லக்னா நம்மளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற தேவையே இல்லை, எல்லாமே அவங்களே ஒட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதில் அந்த ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த கிச்சன் செட்டோடைய டாப் அரேஞ்ச் மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ்னால் வைக்க வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டீ கப்ஸ்னால் வைக்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, அது 2த்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஸ்பூன் ஸ்டாண்ட்ஸ்னால் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கப்போ ஹேங் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்பூனை ஹேங் பண்ணுறதுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போது ஸ்பூன்ஸ்னால் ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, அது 2த்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போது இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு நம்ம பேன் இது எல்லாத்தையும் இது வச்சுட்டா போதும். இந்த கிச்சன் செட் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். வாங்க இப்போ அதை அரேஞ்ச் பண்ணுற வேலையை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 கப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கப் 2த்தையும் இப்போ எடுத்து
அந்த ஸ்டாண்ட் அதுக்குன்னு இருக்கிற ஸ்பேஸில் வச்சாச்சு. அப்புறம் ஆப்பிள் மில்க் பாட்டில் சாஸ் பாட்டில் வச்சுட்டு ஆப்பிள் ஆரேஞ்ச் இதெல்லாம் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி மசாலா பவுடர் கொட்டி வைக்கிற பாக்ஸ் எடுக்க மறந்துட்டேன். அண்ட் தென் ஸ்பூன்ஸ் ஹேங் பண்ணுற ஒரு ஃபோர்க் வந்துட்டு ஸ்பூன் ஸ்டாண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மிச்சதெல்லாம் ஹேங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃப்ரையிங் பேனில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் இன்னொரு ஃபோர்க் 2 ஸ்பூன்ஸ் அண்ட் தென் இன்னொரு ஸ்பூன் வந்துட்டு இதில் இருக்குது ஸ்டாண்டில். இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்துட்டு மசாலா பவுடருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க. அதையும் அண்ட் தென் ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க. அது 2த்தையும் நீங்கள் வச்சிடலாம். அப்புறம் டேப் செட் பண்ணிவிட்டு ஒரு பேன் கொடுத்துருப்பாங்களே அந்த பேனை எடுத்து இதில் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் ஆன் பண்ணால் லைட் வந்துட்டு எரியுது. இதை ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். அண்ட் தென் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு 3 ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.